காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கும் இந்த தாயை அவமதித்து விடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, நான் எத்தனை முறை சொன்னாலும் நீ திருத்திக் கொள்ளும்படியான ஒரு எண்ணம் மட்டும் உனக்குள் வந்தபடி இல்லையே என்றுதான் நான் கூறுவது. யாராவது உன்னிடத்தில் சிரித்து பேசினால் நீ அனைத்தையுமே மறந்து அவர்களின் படுகொலியில்தான் விழுந்து கொண்டே இருக்கின்றாயே. உனக்குத்தான் சொல்லும் எதுவும் புரிவதே இல்லையே. வேதனையான காரியம் இது என் குழந்தையே. உனக்காக சொல்லும் வாக்கு இது தங்கமே. இது என் பிள்ளையே. இதே பொறுமையாக இறுதி வரை கேட்டால்தானே நல்லது. இருந்தால் மட்டும் இதை கேட்காமல் போகும் பாதியில் தள்ளிவிட்டு போய்விடாதே. மற்ற வேலைகள் தான் எனக்கு முக்கியம், அதைவிட இது முக்கியமில்லை என்று நீ கூறினாள். இப்பொழுதே இதை தாராளமாக தள்ளிவிட்டு போய்விடு என் கண்மணியே. இது இறுதி வரை கேட்கும் என் பிள்ளை, உனக்கு நான் சகல சௌபாக்கியங்களை கொடுப்பேன் என் தங்கமே. இதில் இருந்து நான் கூறும் பாதிப்பில் இருந்து அவர்கள் தப்பித்தாலே எனக்கு போதுமானது. என் மீது நம்பிக்கை இருந்தால் முழுமையாக கேள் என் பிள்ளையே. நானும் எவ்வளவு முறைதான் சொல்வது, உனக்கென்றுதான் வந்திருக்கின்றேன் என்றுதான் நான் உனக்கும் ஒவ்வொரு முறை கூறிக்கொண்டே இருக்கின்றேன். உனக்கு கெட்டதை நீக்கு, நன்மதை தர வேண்டும் என்றுதான் வருகிறேன் என்று நான் ஒவ்வொரு முறை கூறிக்கொண்டேதான் இருக்கின்றேன். அவர்களை இழுத்து நான் எப்படி வைத்துக் கொள்வது? உங்களுக்கே விருப்பம் இருந்தால் மட்டும்தான் உங்களின் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்ற முடியும். உன் தாயினால் என்ன செய்ய முடியும்? அதிகபட்சமாக கேள் என் தங்கமே. இதை கேட்டு எச்சரிக்கையாக இரு என் குழந்தையே என்றுதான் உன்னை அதட்ட முடியுமோ தவிர உனக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுக்க முடியாது என் தங்கமே. இதை கேட்டு நான் உன்னுடன் இருப்பேன் என்று கூறினாலும் கூட நீ ஒரு விளையாட்டு போக்காகவே இருக்கிறாயே. நான் என்ன செய்ய முடியும் என் தங்கமே? இதை பொறுமையாகவும் முழுமையாகவும் கேட்கும் என் குழந்தையின் வாழ்க்கைக்கு நான் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் அவர்களுக்கு நான் என்றும் தீமை விளைவிக்காமல் நன்மைக்கு துணையாக இருப்பேனே என் தங்கங்களே. இதை கேட்க வந்த என் அன்பு குழந்தைகளுக்கு முழுமையாக கேளுங்கள். உனக்காகத்தான் இந்த தாய் பேசிக்கொண்டிருக்கின்றேன். உன்னோடு தான் பேச வந்தேன். உன் மன அழுத்தத்தை பற்றி தான் பேச வந்திருக்கின்றேன் என் குழந்தைகளே. உன் வீட்டிற்குள் உன் குடும்பத்திற்குள்ளும் நடந்து கொண்டிருப்பதைத்தான் சொல்ல வந்தேன். இந்நேரத்தை வீணாக்க வரவில்லை இந்த தாய். உன் வேதனையை கொட்டி தீர்த்து கொண்டிருந்தாயே, அதை தீர்த்து வைக்கத்தான் நான் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே. என் வாக்கை முழுமையாக கேள். பல முறை சொன்னாலும் நீ என்னை திருந்துவதாகவே இல்லையே என் பிள்ளையே. யாரும் சிரித்து பேசிவிட்டால் என்ன நடந்தது அத்தனையும் மறந்து விடுகின்றாயே பிள்ளையே. உடனடியாக அடுத்த காரியத்தில் கையெடுத்து அதன் மூலம் நீ பல வினைகளை வரும்படி செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். அந்த வரும்படி அனைத்தும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என் செல்வமே. ஏற்கனவே இருக்கும் பாடங்கள் உனக்கு போதவில்லையா? உனக்கு இன்னும் பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமா என்று நினைக்கின்றாய். நீ உன் கண்ணீர் உனக்கு பத்தவில்லை என் மீண்டும் மீண்டும் படுகுழியில் விழ செய்து கொண்டிருக்கின்றாயே. நீ அங்கே விழுந்து மறுபடியும் விழுந்து கொண்டேதான் இருக்கின்றாய் என் தங்கமே என்று உன்னை ஊற்றி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் உனக்கு விழ வேண்டும் என்றே என்னை ஊற்றி காத்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா?
அந்த இடத்திலேயேதான் நடப்பேன் என்று நீ அடம் பிடித்தாள். அங்கு சென்று விழுந்து அவன் கண் முன்னால் இப்படி செய்து அவன் சிரிக்கும்படியான வேலையைத்தான் நீ செய்து கொண்டிருக்கின்றாய். நான் பலமுறை கூறிவிட்டேன் என் பிள்ளையே, ஏன் திருந்தாமல் நின்ற இடத்தில்தான் நிற்பேன், நான் செய்வதைத்தான் செய்வேன் என்று அடம் பிடிக்கின்றாய். ஒன்றும் உனக்கு தெரிவதில்லையா? இதுதான் நடக்கின்றது, இதுதான் அவர்கள் நமக்கு பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். உன்னை திருத்தி விடலாம் என்று நான் பிடித்து வைத்திருக்கின்றேன் என் செல்வமே. 1000 காரணங்கள் இருக்கலாம், 1000 காரியங்கள் இருக்கலாம். உனக்கு வேண்டாம் என்று தோன்றினால் விட்டுவிடு. 1000 உனக்கு வேண்டாம் என்று விட்டு போய்விடு. அதன் மூலம் 1000 உனக்கு வருகிறதா என்று நினைக்கிறாயே. ஆனால் உன் வாழ்க்கை உன்னிடத்தில் இருப்பது. வச்ச கண்களை அபகரிப்பதை நீ ஏன் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகின்றாய்? எத்தனை போய் விட்டாலும் தெரியுமா? எத்தனை செய்திருக்கிறார்கள் தெரியுமா? உன் வாழ்க்கையில் இருந்து, உன் கைகளில் இருந்து அதையெல்லாம் மீட்டு எடுக்க முடியாமல் உன் வாழ்க்கையை நீ ஏமாந்து விட்டுவிட்டாய் என் தங்கமே. அது உன் கைகளுக்கு வராது என் செல்வமே. ஏமாந்தவன் ஏமாற்றி கொண்டுதான் இருக்கின்றான், ஏமாற்றுபவன் ஏமாற்றி கொண்டுதான் இருக்கின்றான், ஏமாறவனும் ஏமாற்று கொண்டுதான் இருக்கின்றான் என் பிள்ளையே. பேராசை உனக்கு கொடுத்துவிட்டு அவர்கள் வேண்டியதை பறித்து கொண்டு இருக்கிறார்கள். உனக்கு தீவினைகளை நீ எங்கும் தேடி பார்க்க வேண்டாம். உன் வீட்டிற்குள் இருக்கின்றது உன் தீவினை. வீட்டிற்குள் குளிப்பறித்து கொண்டு உன்னோடு இருக்கும் உறவே அவனுக்கு பிரிவை காட்டியது யார் தெரியுமா? அவன் மூளையை கழுவியது யார் தெரியுமா? அவன் புத்தியை கழுவியது யார் தெரியுமா? உன்னை அழிக்க காத்திருக்கும் உன் எதிரிதான் வாழ்க்கையை அழிக்க காத்திருக்கும். உன் எதிரிதான் இதையெல்லாம் செய்திருக்கிறான் என் பிள்ளையே. உன்னுடைய ஏமாற்றத்திற்கும் காரணம் சொல்ல நினைக்கும் உன் எதிரிதான். பிள்ளையே, சமாளித்து என் குழந்தையே. எத்தனையோ வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு மிகவும் முக்கியமான நிமிடம் என் பிள்ளையே. அதையெல்லாம் வீணாக்கடிக்காதே என் தங்கமே. வீணடித்து இப்படி வாழ்க்கை பாதி போய்விட்டதே. நான் சொல்வதின் அர்த்தம் புரிகிறதா என் பிள்ளையே? நான் சொல்வதை கேள். ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணாக்காதே. நடந்ததை நினைத்து நடப்பதை தவற விட்டு விடாதே என் செல்வமே. உன்னை உன் மூளையை காட்டி போட்டு இருக்கிறார்கள், அவர்கள் கட்டி போட்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே. அடுத்த காரியத்தை நீ கையில் எடுக்க கூடாது என்று கட்டி போட்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே. என் கண்மணியே, உன் கையும் காலையும் கட்டி போட்டு விட்டார்கள் என் பிள்ளையே. தெய்வ காரியங்களை நீ கையெடுக்க கூடாது என்று உன் கைகளை கட்டி போட்டிருக்கிறார்கள் பிள்ளையே. நல்லதை நீ தொடங்க வேண்டாம் என்று நினைக்கும் போது, நல்லதை தொடங்கலாம் என்று நீ நினைக்கும் போது, தெய்வ காரியத்தை நீ கையெடுக்கும் போது தடங்கல்கள் வருகிறதா இல்லையா? தெய்வத்தை தடங்கல்கள் இல்லாமல் செய்து முடிக்க முடிகிறதா உன்னால்? சொல் பார்க்கலாம், என்னிடம் சொல் பார்க்கலாம் என்று. தடைகள் இல்லாமல் தெய்வத்தை வணங்க முடியாதே உன்னால். தடைகள் இல்லாமல் உன் வீட்டில் தீபம் ஏற்றவும் முடியாதே. அப்படி நீ எளிதான முறையில் தீபம் ஏற்ற முடிகிறதா என் தங்கமே? என்னிடம் என்னை பார்த்து கூறு பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் தடைகள், ஒரு காரியத்திலும் தடைகள். ஏற்றிய தீபத்தில் எரிவதின் கூட தடங்கல்கள். மற்ற நாள் உன்னால் ஏற்றவும் முடியாமல் போய்விடுகின்றது. உண்மைதானே? நல்லதை செய்யும் போது ஏற்றுக்கொண்டு இதை செய்யும், இதை செய்யாதே, என் பயன் உன் வீட்டில் கேடு வந்து விட்டது, இதை செய்யாதே
இதை கேள் என் தங்கமே என்றுதான் உன் மூளை பேசிக்கொண்டிருப்பதை நீ கவனித்தாயா? இல்லையா? தெய்வத்தின் காரியத்தில் உன் வீட்டிற்குள் செய்யக்கூடாது, தெய்வத்தை உனக்கு விடக்கூடாது, தெய்வத்தின் பொருட்களை உன் வீட்டிற்குள் வரவைக்க தயாராக கூடாது, தடைகளை காட்டும் யார்? அது யார் என்று உன் வீட்டிற்குள் செய்யப்பட்ட செய்வினை, பில்லி சூன்யம், ஏவல், கண்திருஷ்டி, போட்டி, பொறாமை, கெட்ட மனிதர்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சவகாசங்கள், தீய சக்திகள் இறக்கி வைத்து கொண்டு அந்த தீபத்தை, தீய சக்தியை உன் வீட்டிற்குள் மெதுவாக மெதுவாக அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே. ஆனால் தான் உன் வீட்டில் உடல் நலம் கனம் ஏற்படுகின்றது. நீ படுக்கும்போது உன் உடம்பில் அதிகமான கனம் இருப்பது போல் உனக்கு உணர்கின்றது. யாரோ உன்னை அழுத்துவது போல் அதுதான் உனக்கு தெரிகின்றது. உன் மனம் இருப்பதற்கு காரணம் அதுதான் என் தங்கமே. உன் உடம்பு பெரும் வலியை அனுபவிப்பதற்கு காரணம் இதுதான். உன் மூளை சிந்தித்து விடாமல் கவலையை சுமக்க காரணம் இதுதான். இதுதான் உன் வீட்டில் செய்வட்ட அழிவுகளை காத்திருக்கிறது. இதுதான் செல்வத்தை உன்னிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு இருக்கின்றது. இதுதான் என் தங்கமே. உறவுகளை எல்லாம் உன் வீட்டை விட்டு விலக்கி வைத்து உன்னை விட்டு விலக்கி விடுகிறதும் இதுதான். நல்ல மனதோடு இருந்தாலும் கெட்ட எண்ணங்களை கொடுத்து கொண்டு உன்னை பிரித்துவிட அதுதான் காரணம். இப்பொழுது உன் வீட்டில் இருப்பவர்களை பிரிக்க நினைப்பதும் இதுதான். நிம்மதி, சந்தோஷம் அத்தனையும் வலித்து உனக்கு கவலையை தருவதும் இதுதான். என்ன சொன்னாலும், எதை சொன்னாலும், எப்படி சொன்னாலும் இப்படித்தான் இருப்பாயா என் செல்லமே? உன்னை பார்த்து என் வாக்கை கேட்டு விடு. என் வாக்கை கேட்க வரமாட்டாயா? கேட்க வந்தால் முழுமையாக கேட்க மாட்டாயா என்று நான் சொல்வது என்ன என்று உனக்கு புரிகிறதா? என்று எத்தனை குழப்பங்களோடு உனக்கு காத்திருக்கின்றேன் தெரியுமா? என்னை பற்றி என்றாவது ஒரு நாள், நீ ஒரு நிமிடம் நீ கவலைப்பட்டிருக்கிறாயா? என் தாய் என்னை தேடி வருகிறார்களே, எனக்கான வாக்குகளை கொடுக்கிறார்களே, என் வாழ்க்கையில் நடப்பதையும் நடந்து கொண்டிருப்பதையும் நடக்கப் போவதையும் சொல்கிறார்களே, என்னோடு இருக்கும் என் தெய்வம், என் தெய்வத்தை நான் வணங்கத் தொடங்குகிறேன். என் தெய்வம் சொல்லும் வழியில் நடக்கிறேன். என் வாழ்க்கையை பத்திரமாக பார்த்து கொள்கின்றேன். என் எதிரிகளிடத்திலிருந்து சற்று பாதுகாப்பாக இருந்து கொள்கின்றேன். என் வாழ்க்கை போகும் திசையை மாற்றி என் தெய்வம் சொன்ன பாதையில் மாற்றிக்கொள்கிறேன் என்று என்றாவது ஒரு நாளாவது சிந்தித்து இருக்கிறாயா என் தங்கமே? பழுத்த இலையை பார்த்து பச்சை இலை சிரிக்கிறது பிள்ளையே. பழுத்த இலையை பார்த்து பச்சை இலை சிரிக்கிறது பிள்ளையே. எதற்கு? புரிகிறதா? அந்த பழுத்த இலை இன்று நன்றாக இருக்கிறதே, ஆனால் பச்சை இலை விழப்போகிறதே. அர்த்தம் புரிகிறதா? நான் சொல்லும் வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிகிறதா உனக்கு? இன்னும் புரியவில்லையா? 48 மணி நேரத்தில் ஒரு பச்சை இலை விழப்போகிறது. உன்னை பார்த்து சிரித்த பச்சை இலை, உன்னை பார்த்து ஏளனப்படுத்திய பச்சை இலை, உன்னை பார்த்து பழித்து
கொண்டிருந்த ஒரு பச்சை இலை, உன்னுடைய வாழ்க்கை தரத்தை குறைத்த பச்சை இலை, உன் உறவுகளை உன்னிடத்தில் இருந்து பிரித்த பச்சை இலை, உன்னுடைய சொல்லை எல்லாம் பறித்து நினைக்கும் அந்த பச்சை இலையின் உயிரை இன்று நான் குடிக்கப் போகின்றேன். அந்த பச்சை இலையின் உயிரை முறித்து மண்ணில் விழ வைக்கப் போகின்றேன் என் தங்கமே. இன்னும் 48 மணி நேரம்தான் அதற்கு இருக்கிறது. இருந்தாலும் உன்னிடத்தில் அனைத்தையும் கூறிவிட்டு போய்விடலாம். என் குழந்தை வருத்தத்தை தீர்த்துவிட்டு போய்விடலாம். என் குழந்தையின் வலிக்கு மருந்தை போட்டுவிட்டு போகலாம் என்று வந்த இந்த தாயை நீ ஏளனப்படுத்தி விடாதே என் தங்கமே. அதை நினைத்து உனக்கு வருத்தம் இருந்தால் சரி, ஏன் தாயே இப்படி செய்தீர்கள் என்று கேட்டாலும் சரி, அதை நான் பழிதீர்க்கப் போகின்றேன். அந்த உறவை வைத்து இன்னும் ஒவ்வொரு உறவையும், உன்னை வருத்தப்பட வைத்த உறவையும் அழிக்கப் போகின்றேன் என் பிள்ளையே. என் வாக்கை ஏளனப்படுத்தாதே. உன்னோடு இருந்து உன் வாழ்க்கைக்கு நான் போராடி கொண்டிருக்கின்றேன். உன் அன்னையை ஏளனப்படுத்தி விடாதே. உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் இந்த அன்னையை ஏளனப்படுத்தி விடாதே என் செல்வமே. இதை கேட்டவுடன் உன் மனம் குளிர வைப்பேன். உன் மனம் சிலிர வைக்கும். நான் இருக்கின்றேன் தங்கமே. இதை முழுமையாக கேட்ட உன்னோடு உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கின்றேன். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவக்காளி தேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.